0143. நான் எங்கே போற? உன் பேக்ல இருக்க பூரா ஆர்டர் எனக்கு தான் வந்திருக்கு. இல்ல புரியல மேடம். ஒவ்வொரு நம்பரா சொல்றேன், நோட் பண்ணிக்க. 5678. இந்தாங்க மேடம், பேக்கோட வச்சுக்கோங்க. சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை ஆர்டர் போடுறீங்களே, உங்க வீட்டுல சொல்ல மாட்டாங்களா? பசங்களுக்கு எப்படி தண்ணி தம்மு போதையோ, பொண்ணுங்களுக்கு ஆன்லைன் ஆர்டர் பண்றதுதான் போதையே. என்ன கொடுமை சரவணது. ப்ரோ ரிட்டர்ன் பண்றதுங்க? இந்த இருங்க ப்ரோ, வெயிட் பண்ணுங்க ப்ரோ, போயிடாதீங்க. பேண்ட்டும் தான் ப்ரோ, கோச்சுக்காம நீங்களே பேக் பண்ணி கொடுத்துருங்க. ப்ரோ ஏன் ரிட்டர்ன் பண்றேன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபங்க்ஷன் முடிஞ்சு ப்ரோ. சரி, இந்த வேலைக்கு ஏன்டா வந்தோன்னு இருக்கு. ப்ரோ ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, ஜட்டின் தான் ரிட்டர்ன் பண்ணோம், போய் கழட்டிட்டு வந்துடுறேன். என்ன கொடுமை சரவணது. டேய், எதுக்கு இந்த வேலையை வேணும்னு சொல்ற? என்னாலாம் போக முடியாதுடா. லேய், முன்னாடி நம்ம பொருள் வாங்கணும்னா சைக்கிள்ல போவோம், பைக்ல போவோம், அடுத்து கார்ல போனோம். ஆனா இப்ப செல்ல எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம்ல, அந்த அளவுக்கு அப்படியே சொகுசா வாழ ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் இருந்தா போதும், அப்படியே எதடா ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளிப்கார்ட்ல, அமேசான், அது என்ன மீசியோவா, ஏய் இது மீசோடா. அப்படியே ஆர்டர் பண்ணி அப்படியே உலாச்சிரோம்ல. ஒரு ட்ரெஸ் ஒருத்தன் வாங்குறான், யூஸ் பண்றான், வீடியோ எடுக்கிறான், ரிட்டர்ன் பண்றான். அதே ட்ரெஸ் இன்னொருத்தன் வாங்குறான், போட்டோ எடுக்கிறான், போஸ்ட் பண்றான், ரிட்டர்ன் பண்றான். கடைசி அந்த ட்ரெஸ் இந்த மாதிரி ஒரு இழிச்ச வாங்கி போடுறியால. எக்ஸ்கியூஸ் மீ, லாஸ்ட் வீக் நான் தீப்பெட்டி ஆர்டர் பண்ணியிருந்தேன், ரிட்டர்ன் போடணும், கொஞ்சம் எடுத்து போயிடுறீங்களா? தீப்பெட்டியா? 2 குச்சி கம்மியா இருக்குப்பா. பரவாயில்ல, அப்படியே நான் லைட்டர் ஆர்டர் பண்ணிட்டேன். தீப்பெட்டி பொட்டி கடையில் கேட்டாலே கிடைக்குண்டா. என்ன கொடுமை சரவணது.